அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிரக நிலையிலுடைய அமைப்பின் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய சேர்க்கை மாற்றம் பெயர்ச்சி இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் கணிக்கப்படுது. அந்த பலன்கள் கிரகங்களினுடைய அமைப்புகளை பொறுத்து வேறுபடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் மாறுபடும். அது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், ஒரு சிலருக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம், ஒரு சிலருக்கு ராஜயோகத்தையும் தரலாம், ஒரு சிலருக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் 12 ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் பிறந்திருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமான கிரகங்களில் பார்த்தோம் அப்படின்னா சேர்க்கையும் அது இல்லாமல் பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. அதாவது சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, சனி பகவானுடைய சேர்க்கை, அவருடைய ராசி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமற்றதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன எதிர்ப்புகள், சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகலாம். அதுலேயும் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் எழலாம். இல்லை பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்களுக்கு மத்தியில் சில பல விஷயங்களில் கருத்து மோதல்கள் எழலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளிடத்துல அன்பு காட்டி அவர்களிடத்துல எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது நல்லது. பெரியவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விரிசல்கள் உருவாகும். அதே மாதிரி வேலை பளு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்காது. அப்படின்னாலும் அன்றன்ற வேலையை அன்றைக்கே முடிக்கலை அப்படின்னா உங்களுக்கான வேலை கூடுதலாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு பணிகளில் செயலாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. பணிபுரியக்கூடிய இடத்துல கவனமாக இருப்பது அவசியங்க. அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி, அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வீணான அலைச்சல் ஏற்படும். அப்படி இல்லைன்னா அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமோ ஊதியமோ உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காதுங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழல் மாறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது முக்கியமான ஒன்று. முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது. நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது.
அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துலாம் ராசியினருக்கு மனக்கவலை அப்படி இல்லைன்னா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாகவும் இருக்க பெறலாம். குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையுமே செய்வீங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் இருக்கப்பெறுகிறது. நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நினைச்ச உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க. சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கலாம். இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்கள் நினைச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது. அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க. தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி என்னதான் வேலையில் அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சற்று குறைவாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிகிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் ஏற்படும். மரண பயமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம். இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது. அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது, தேவையில்லாமல் குழம்புறது, தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது தென்பட ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க, இல்லையா தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க, இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்க, மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனக்குழப்பம் மனபயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் அறவே தவிர்க்கப்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் போது
எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். யாருக்கிட்டேயும் கோபத்தை காட்ட வேண்டாம். அமைதியாக இருங்க, பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கும்.